ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். ஒரு 1/2 லிட்டர் பாலும் 1 கப் கோதுமை மாவும் இருந்தால் நல்லா ஜூஸியான ஸ்பாஞ்சியான குலாப் ஜாம் சூப்பராக தயார் பண்ணிடலாம். அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1/2 லிட்டர் பால், அதாவது ஃபுல் ஃபேட் மில்கை நம்ம அடிகனமான பாத்திரத்தில் காய்ச்ச போகிறோம். பால் நல்லா காய்ச்சின பிறகு அது ஸ்லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிடம் நீங்கள் அதை வச்சு காய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா பால்கோவா ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் வரும். அந்த அளவுக்கு திக்காக இல்லாமல் செமி சாலிடாக இப்படி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு அதை ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு 1 கப் போல் கோதுமை மாவை ஆட் பண்ணி அதை லேசாக ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சீனி பாகு காய்ச்ச போகிறோம். 1 கப்பு கோதுமை மாவுக்கு நம்ம 2 கப் போல் சீனி எடுக்க போகிறோம். இந்த 2 கப்பு சீனிக்கு 1/4 கப் போல் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். சேர்த்து இதை நீங்கள் காய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா பிசுக்கு பதம் வரும். ஸோ அந்த பிசுக்கு பதம் கையில் தொட்டு பார்த்தீங்கனாலே அந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும். ஸோ அந்த டைம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் நீங்கள் பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும் அந்த பாகு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவோட 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லை திக்கான பால் அது போட்டு பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க. தேவைப்பட்டதுன்னா பால் தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. முக்கால்வாசி இந்த பால்கோவா அதுவே கரெக்டாக இருக்கும். கூட ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு வரும். அதை பிசைஞ்சு ஒரு கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் குட்டி குட்டி உருண்டையாவோ இல்லாட்டி நாங்கள் போடுற மாதிரி இந்த மாதிரி நீட்டு ஷேப்லேயோ நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஜாமுனெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் பாதி அளவு எண்ணெயும் பாதி அளவு நெய்யும் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் வசதிக்கேற்ப ஃபுல்லாக நெய் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை ஃபுல்லாக எண்ணெய் யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். பண்ணி ஓரளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக ஆனோன்னே அதை எடுத்து நீங்கள் ஜீராப்பாகில் போட்டுருங்க. ஜீராப்பாகு ஓரளவுக்கு இளம் சூடாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஜாமுன் ஜீராவை நல்லா உறிஞ்சும். ஒரு 2 ஹவராவது ஆகும் அது ஃபுல்லாக உரிகிறதுக்கு. ஸோ ஊற விட்டுருங்க. நம்ம பால்கோவாலாம் வீட்டிலேயே செஞ்சு இந்த கோதுமை மாவோட கலந்து பண்ணனால இந்த ஜாமுன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஜீராலாம் ஊறி சாஃப்டாக வெடிக்காமல் உள்ள நல்லா ஸ்பாஞ்சியாக செம்மையாக வரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.